இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட விடுதலையின் மாதம் என்கிற இந்த மாதத்தில் கூட கர்த்தராகிய ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிற வேத வாக்கியம் 2 கொரிந்தியர் 3 வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர். இன்னைக்கு 2 விதமான ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஒன்று பரிசுத்த ஆவி, இன்னொன்று அசுத்த ஆவி. இந்த அசுத்த ஆவி எங்க பார்த்தாலும் அலக்களித்து பொல்லாத வழிகளை கொண்டு சேர்த்து எல்லாரையுமே துன்பத்தின் பாதையில நடத்தி கொண்டிருக்கிறது. அப்படி அதிலிருந்து ஒரு விடுதலை நமக்கு வேண்டும். அதே போல பாவத்துல விழுவைக்கிறது அந்த பொல்லாத அசுத்த ஆவி. இதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை வேண்டும். நம்மளை யார் விடுவிக்க கூடும் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படும் பொழுது இங்க அழகா வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியானவர் தான் அங்கு ஆளுகை செய்கிறார். அந்த ஆளுகை செய்கிற ஆவியானவர் எல்லாத்திலிருந்து விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த பாவ பிடியிலிருந்து, இந்த அசுத்த வல்லமையிலிருந்து நமக்கு அவர் கிரியை செய்து நம்மளை பரிசுத்தப்படுத்தவும் நல்வழியில நடத்தவும் ஆவியானவராகிய கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு நமக்கு ஒரு விடுதலை. அந்த ஆவியில விடுதலை கொடுக்க வேண்டும் என்றால் ஆவியானுடைய அனுகிரகத்தின்படியே கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நடக்கும். நீங்க விசுவாசிங்க, பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. ஆமேன்.